தைப்பூசத்தில் பக்தர்கள் தங்களின் தோள் மீது சுமந்து செல்லும் வண்ண காவடிகள் அத்திருவிழாவிற்கு மேலும் அழகு சேர்க்கும். காவடி ஏந்தி பக்தர்களின் ஆட்டங்களையும் காவடி அலங்கரிப்புகளையும் காண்பதற்காகவே மக்களின் கூட்டமும் ஆவலாக காத்திருக்கும். அத்தகைய எழில் நிறைந்த காவடிகளை பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உருவாக்கி தருவதற்கு பின்னால் பலரின் உழைப்பு உள்ளது. அது குறித்து பரிணாம தமிழ் செய்தி பிரிவு மேற்கொண்ட ஒரு சிறப்பு கண்ணோட்டம் தொடர்ந்து இடம்பெறுகின்றது. இடும்பன் காவடி, பால் காவடி, மயில் காவடி உட்பட பல காவடிகள் மலேசியாவில் கொண்டாடப்படும் தைப்பூசத்தில் பிரபலம். தைப்பூசத்தின் 4 அல்லது 5 மாதங்களுக்கு முன்னதாகவே அவற்றை தயார்படுத்தும் வேலைகள் கட்டம் கட்டமாக தொடங்கிவிடும் என்கிறார் காவடி செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வரும் ஸ்லாங்கூர் பன்டிங்கை சேர்ந்த பாலசுப்ரமணியம் பத்துமலை. கடந்த 28 ஆண்டுகளாக இத்தொழிலில் அனுபவம் கொண்ட இவர் பாலா காவடி சேவை என்ற பெயரில் இத்தொழிலை பகுதி நேரமாக மேற்கொண்டு வருகின்றார். பல நுணுக்கங்களை பயன்படுத்தி பக்தர்கள் திருப்தி அடையும் விதமாக தமது குழுவுடன் இணைந்து காவடிகளை செய்து தருவதாக அவர் தெரிவித்தார். இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைட்டிங் செய்யணும், அந்த நிறைய வேலைகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி காவடிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மயில் இறங்க மட்டுமே இதுல ஒரு 1200 மயில் இருக்கு. இந்த 1200 மைல் இருக்கும். இப்போ நம்ம வாங்கணும்னா ஒரு 1000 மைல் இருக்குன்னா 1000 மைல இறங்க சொல்லிட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கண்ணை சூஸ் பண்ணுவோம், அந்த நீட்டு கட்டையை பார்த்து இது பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் அழகாக இந்த மாதிரி வருஷலாக ஒரு காவடி அந்த கண்ணோட அழகாக வடிவமைச்சு செஞ்சு வைக்க முடியும். இதனிடையே நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர் தம்மை கடுமையாக வருத்திக் கொள்ளாமல் உடல் எடைக்கு ஏற்றவாறு காவடி ஏந்தி செல்ல வேண்டும். காவடி பதிவு செய்ய வரும் தமது வாடிக்கையாளர்களிடம் இது குறித்த ஆலோசனைகளை வழங்குவதில் தாம் தவறியதில்லை என்று பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி ஒரு காவடியை அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த காவடிலாம் இந்த காவடி அந்த ஃபுல் செட்டு நம்ம செட் பண்ணோம்னா 42 கிலோ வரும். இந்த மாதிரி நம்ம காவடி 25 கிலோ இருக்கு, 30 கிலோ இருக்கு, 35 கிலோ இருக்கு, 40 கிலோ இருக்கு, 45 கிலோ இருக்கு. அது ஃபுல்லான அந்த வெயிட் நம்ம உடம்புல உட்காராது. இங்கே கம்ஃபர்டபுளாக இங்கே குஷன் வச்சுருக்கோம். அந்த குஷன் அந்த ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கும். அந்த இது மாதிரி தகுந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணி காவடியை செட் பண்ணி கொடுப்போம். ஸ்லாங்கூர் பத்துமலை மட்டுமின்றி பினாங்கு, ஈப்போ, ஜோஹோர் உட்பட மலேசியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு காவடிகளை விநியோகம் செய்வதாக பாலசுப்ரமணியம் கூறினார். பெரிய காவடிகள் விற்பனைக்கு மட்டுமின்றி வாடகைக்கு வழங்குவதாக கூறும் அவர் அதற்கு தமது குழு மேற்கொள்ளும் செயல்முறைகளையும் விளக்குகின்றார். வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி காவடி எடுக்கிறாங்க. ஒரு மணிக்கு நாங்கள் எங்க பூத்துக்கு வர சொல்லிடுவோம். மதுரைக்குள்ள பூத் வச்சிருக்கோம். அப்போ அங்கே வரும்போது அவங்க செட்டிங் அந்த ஃபிட்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்க கூட ஆத்தங்காரி வரைக்கும் போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு நம்ம கூட அவங்க கூட கைட் பண்ணுவோம். சில பேர் இங்கே உள்ளவங்க, சில பேருக்கு அனுபவம் இருக்குது, சில பேருக்கு அனுபவம் இல்லாதப்ப நம்ம கிட்ட காவடி எடுக்கும்போது நம்ம கைட் பண்ணுவாங்க. அந்த ஃபிட்டிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆள் கூடையே மேலே வரைக்கும் போயிட்டு அந்த காவடியை கழட்டிட்டு நம்ம காவடியை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வந்துடுவோம். சிறிய காவடிகள், இடும்பன் காவடிகள் உட்பட பல்வேறு வகையிலான காவடிகளின் அளவை பொறுத்து அதன் வடிவமைப்பிற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்படும் என்கிறார் பாலசுப்ரமணியம். இதனிடையே இன்றைய இளைஞர்களும் இத்தொழிலில் ஆர்வம் காட்டுவதை காண முடிவதாக அவர் கூறினார். கால மாற்றத்திற்கு ஏற்ப காவடிகள் வடிவமைப்பதில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் கலாச்சாரம் மாறாமல் இருப்பதை எதிர்கால தலைமுறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்று பாலசுப்ரமணியம் அறிவுறுத்தினார். தைப்பூசம் என்றாலே அனைவரது நினைவிற்கும் வருவது முருகன் பக்தர்களின் நேர்த்தி கடன்கள் தான். அதிலும் குறிப்பாக அசைந்து வரும் வண்ண காவடிகள் தைப்பூசத்திற்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. கால மாற்றத்திற்கு ஏற்ப காவடிகளுக்கான தயாரிப்பு பணிகள் மாறுபட்டிருந்தாலும் இக்கலையின் பாரம்பரியம் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றது. சமய நெறியோடு தைப்பூசத்தை வரவேற்போம். பரிணாம தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்ரமணியன்.